தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வாழும் சிலர் மது மற்றும் கஞ்சா அருந்திவிட்டு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி இரு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குளத்துவாய்ப்பட்டி கிராமத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக 40 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு அவர்களுக்கு வீடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தமிழக அரசு செய்து கொடுத்த நிலையில் வெளி மாவட்டங்களில் உள்ள முகாமைச் சேர்ந்த பலர் பதிவு செய்யாமல் இங்கு தங்கியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆடு மேய்க்க சென்ற குமரகிரி கிராமத்தைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பவரை முகாமைச் சேர்ந்த சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த தொழிலாளி எட்டயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து முகாமினைச் சேர்ந்த சந்திரமோகன் நேதாஜி, கார்த்திக், பிரவீன் ராஜா, சிலம்பரசன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த சிலர் மது குடித்துவிட்டும் கஞ்சா புகைத்துவிட்டும் குளத்துவாய்ப்பட்டி, குமாரகிரி கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள், பெண்கள், கால்நடை வளர்ப்பவர்களிடம் தகராறில் ஈடுபடுவதாக இரு கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அதனை கண்டித்து குளத்துவாய்ப்பட்டி கிராமத்தில் உள்ள கோயில் முன்பு கிராம மக்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. சம்பந்தப்பட்ட பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.